நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட டான்ஸ் ஸ்டுடியோல இருக்கோம். பயங்கர ஸ்ட்ரிக்டா நிறைய பேருக்கு டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆடிட்டே இருக்கிறாரு விட்டா. நம்ம நடுவில் போய் பேசினா தான் உண்டு. வாங்க போய் பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்களுக்கு கிட்ட முதல் கேள்வி வந்து போன வருஷம் விஜய் வாட்ச்கோ நீங்கள் தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணீங்க, இந்த வருஷமும் நீங்கள் தான் கொரியோகிராஃப் பண்ணுறீங்க. ஸோ என்ன மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க? போன வருஷம் வந்து 100% கொடுத்துட்டோம். ஓகே, இந்த வருஷம் வந்து ஒரு 500% ட்ரை பண்ணுறோம். அடுத்த வருஷம் 1000%. அடி தூள் கலப்பலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு அதோட மடங்குலையும் சரி ஸ்டைல்லையும் சரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலு அடி பின்னுறாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம்னா ஆர்டிஸ்ட். இந்த வாட்டி ஸ்ருதிகாசன் சரி அன்ஷிகாசன் சரி அவ்வளோ காம்படிஷன் ஹெல்த்தியாக அடி பின்னுறாங்க. அதாவது டான்ஸ்லாம் சும்மா நடந்து போகலாம் இல்லை, ஓகே, ஃபுல் பவரோட பார்க்கலாம் அந்த வாட்டி. ஓகே, அதுவும் அனிருத் ட்ராக் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். அவர் ஆடுறாரு, அதுவும் பின்ன போகிறாரு. சூப்பர், ஜாலியாக ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா, அனிருத் 3 பேரும் ஆடுறாங்க. வேற இன்னும் யாரெல்லாம் ஆடுறாங்க? சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. வாணி கப் இருக்காங்க. அப்புறம் கிட்ஸ் ஆக்ட்னு ஒன்று லாஸ்ட் டைம் வந்து செம்மையாக பேர் வந்தது. அதில் இந்த வாட்டி இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அந்த கிட்ஸை வந்து பண்ணுறோம். அதுவும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அந்த கிட்ஸ் ஆடுறதை நாங்களும் பார்த்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக பார்த்தோம். அது கிராஃபிக்ஸா இல்லை உண்மையாகவே ஆடுறாங்களா அப்படின்னே தெரியல. இல்லை, உண்மையாக தான். அது பேசிக்லேருந்து அவங்கள டெக்னிக் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இப்போ ஷார்ட் பீரியடில் ஒரு 4 days 5 days ரிஹர்சலில் அவங்ககிட்ட இருக்கிற டெக்னிக் எல்லாருமே தெரியணுன்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் அதை நாங்கள் இந்த ஸ்டேஜில் பண்ணுறோம். ஓகே, ரைட். பயங்கரமாக பல்ட்டிலாம் அடிக்கிறாங்க, சம்மர் சால்ட்லாம் அடிக்கிறாங்க, ஏதாவது டேஞ்சர்லாம் ஏதாவது? எல்லாமே டெக்னிக். ஹெட் ஃப்ளிப், எந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணாலும் நோ ரிஸ்க், எவ்ரிதிங் சேஃப். ஓகே. இந்த கிட்ஸோட டான்ஸை பற்றி பேசணும்ல, அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன மாதிரி கான்செப்ட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்த வாட்டி? இதில் வந்து சென்னை, பாம்பே அது மாதிரி கிட்ஸ்லாம் பயங்கரமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் டைட்டில் வின்னர் அது மாதிரிலாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 6 கிட்ஸ் பண்ணுறாங்க, லீட் பண்ணி பண்ணுறாங்க. அது வந்து டெபியூட் பண்ணி சங்கர் சாருக்கு, நம்ம பிரபுதேவா மாஸ்டருக்கு, ஏஆர் ரஹ்மான் சார் 3 பேருக்கும் டெபியூட் பண்ணி ஒரு சாங் பண்ணுறோம். எல்லாருமே ஜாலியாக ஆடுறாங்க, சூப்பராக ஆடுறாங்க. ஓகே, பட் இருக்கிறதுலே யார் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டெப்ஸ்லாம் பிக் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்குறதுல? இருக்கிற 6 பேருங்க. அனிருத் வந்து 1 hour தான் இருந்தார். ஜஸ்ட்டு பார்த்தோம். நான் வந்து எப்படி ஒரு மியூசிக் டைரக்டரு ஆடுவார் அப்படின்னு நினச்சா வந்து பார்த்தார். அதில் ஒரு ஸ்டாண்டிங் தான். எல்லாமே புதுசாங்க, வேலை இல்லாத பட்டதாரி அதை மாதிரி புதுசாலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. மாஸ்டர் கண்டிப்பாக பண்ணலான்னா எந்த ஸ்டெப் வந்தாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஆடிட்டாருங்க. நான் வந்து ஒரு 25% தான் பண்ணுவார் நினச்சா, அவர் ஃபுல் 50% பாடுறாரு, 50% டான்ஸ் ஆடுறாரு. இப்போ வந்து டோட்டலாக வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் அனிருத் வில் பி ராக். பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நம்ம விஜய் வாட்சோட ரிஹர்சலில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து யூத்தோட ஹார்ட் த்ராப் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அனிருத் நம்ம கூட இருக்காரு. எப்படி இருக்கீங்க பாஸ்? ஹலோ, நல்ல வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கமாக நீங்கள் அனிருத்தை வந்து பாடி பார்த்துருப்பீங்க, கம்போஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த விஜய் வாட்சில் வந்து இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக ஆட போகிறார். என்ன திடீர்னு இந்த ஒரு முடிவு? இல்லை, புதுசாக ஏதாவது பண்ணலாம் தான். ஓகே, அண்ட் கஷ்டமாக இருக்குது. ஆனால் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஆடிடணும். ஃபர்ஸ்ட் டைம் ஆடிடலாம் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, பட் ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா, அனிருத் வந்து நான் வந்து ஒரு 20-25% தான் ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அவர் ஆடினதை வச்சு பார்க்கும்போது பயங்கர 10% தான் இருக்குது. பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. சொன்ன உடனே ஸ்டெப்பெல்லாம் அப்படியே கேட்ச் பண்ணி ஆட்டாரு அப்படின்னு சொன்னார். ஹோம்ஒர்க்லாம் ஏதாவது பண்ணுறீங்களா? டான்ஸ் கிளாஸ்? ஆமாம், அப்படியே அவங்களை வீடியோ எடுத்து வீட்டில் போய் அப்படியே சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணி புதுசாக தான் பண்ணணும். ப்ளஸ் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் விஜய் வாட்ச். ஓகே, அண்ட் இந்த வருஷம் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு நமக்கு. ஸோ எல்லாருமே பெரிய நன்றி. திரும்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் சரி எக்ஸ்ட்ராவாக ஒரு எஃபர்ட் எடுத்து டான்ஸ் பண்ணலாம். வழக்கமாக வந்து ஆடுறது ஈஸி, பாடுறது ஈஸி. பட் நீங்கள் வந்து மைக்கேல் ஜாக்சன் அடுத்தபடியே நீங்கள் வந்து பாடிட்டே ஆட போகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டோம். நல்ல கேள்வி, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, எவ்வளோ கஷ்டம் பாடிட்டே ஆடுறது? ஏன்னா மூச்சு வேற வாங்கும். கமல் சார் கூட பஞ்சதந்திரம்ல சொல்லியிருப்பார், பாடிட்டே ஆடுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இப்போ தான் நமக்கு புரியுது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. பட் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. அண்ட் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். நம்மளோட மியூசிக்கை திரும்பி நம்ம என்ஜாய் பண்ண முடியுது. டான்ஸ் ஆடி அப்படி என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ சரி, புதுசாக பண்ணலாமே, ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுறோம், இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டான்ஸ். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில்லா பட்டதாரியோட அந்த தீம் வந்து
அதை கேட்கும் போதே அப்படியே நரம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அந்த தீமுக்கு வேற நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, உங்களோட கம்போசிஷனுக்கு டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீல்? சூப்பரான ஃபீலிங் தான். ஏன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா பாட்டு பண்ணுறது ஒன்று, ஆனால் அதே பாட்டு நம்ம என்ஜாய் பண்ணி ஆடும் போது இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ எஸ்பெஷலி இந்த விஐபி அந்த மாதிரி ட்ராக், ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளோட லாஸ்ட் இயரோட ஹிட்ஸ் ஒரு 6-7 சாங் வந்து பாடிக்கிட்டே ஆடும். ஸோ 6-7 சாங்கில் உங்களுக்கு ஃபேவரட் சாங் இது? எல்லாமே சூப்பராக இருக்கும், பட் உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த சாங்க்கு வந்து பெஸ்ட் சாங் அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி அவார்ட்லாம் கொடுக்க முடியாது, நம்மளுக்கு அதெல்லாம் வராது. ஆனால் ஊதுங்கடா சங்க எனக்கு. ஊதுங்கடா சங்க, ஓகே, நல்ல வில்லங்கமான சாங் இருக்கீங்க. ஓகே, இப்போது நீங்கள் டான்ஸ் ஆடும்போது கூட இருக்கிற டான்சர்ஸ் அவங்களாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே நான் வந்தோடனே மன்னிப்பு கேட்டேன், தயவுசெய்து பாருங்கள் நான் ரொம்ப டைம் ஆகும், ப்ளஸ் நீங்களாம் ரொம்ப இரிட்டேட் ஆவீங்க, ஸோ பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப காமாக எனக்கு சொல்லி கொடுத்து, தப்பாக பண்ணாலும் பின்னாடிலேருந்து அப்படியே திருப்பிலாம் சொல்லி. ஸ்ரீதர் மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடுறது வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது? கோவலாம் போடுறாரா, திட்டுறாரா, இல்லை உண்மையாகவே ரொம்ப பரவாயில்லன்றாரா? உலகத்துலேயே ஒரு கஷ்டமான விஷயம் பண்ணுறாரு நம்மளுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறது. ஸோ அது வந்து அவர் சகிச்சிக்காமல் திட்டாமல் ரொம்ப காமாக ஓகே ஐயோ, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவர் வந்து ஷோ இவன் இருக்கானே அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவர் வெளில காட்டாமல் அது அவ்வளோ நல்லா சொல்லித்தரார். ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து டான்ஸ் பரவாயில்லப்பா இவன் வந்து ஒரு அளவுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு ஆடிருக்கான்னு சொன்னால் அது அவருக்கு தான் போடும். ஓகே, ரைட். ஸோ இப்போ பாட்டும் பாட்டிங்க, மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டீங்க, டான்ஸும் ஆட்டிங்க. ஹீரோ கேள்வி வந்து ரொம்ப தப்பான கேள்வி. இல்லை, மக்கள் எதிர்பார்க்குற கேள்வி. அடுத்து ஹீரோ, சிஎம், பிஎம் அப்படியே ரிஹர்சல் டைம் ஆயிடுச்சு. ஓகே பிரதர், கடைசியாக ஒரு கேள்வி. எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மியூசிக்கா டான்ஸா? டான்ஸ் தான். டான்ஸ் தான் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ரைட். சாரி உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் டிஸ்டர்ப் பண்ணுறேன், போய் கேட்டுக்கிறேன். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செஸ் விளையாட்டு விளையாடிருக்கியா? ஆமா. அதுல ராஜா எப்பவுமே ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ணும். சிப்பாய் கூட சில நேரத்துல 2 ஸ்டெப்பு மூவ் பண்ணும். இப்ப சொல்லு, ராஜா பவர்ஃபுல்லா சிப்பாய் பவர்ஃபுல்லா? நீ சொல்றத பார்த்தா சிப்பாய் தான் பவர்ஃபுல். அப்படி இல்லை, ராஜாவோட வேலை செய்யறது இல்லை, வேலை சொல்றது. நான் வினோத், சதுரங்க வேட்டை படத்தோட டைரக்டர். ஜூலை 18ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தேட்டர்ஸில் போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. சதுரங்க வேட்டை அப்படின்னா ஆக்ஷன் த்ரில்லரானு இன்னும் பார்க்காதவங்க கேட்குறாங்க. இது ஆக்ஷன் த்ரில்லர் கிடையாது, இது ஒரு கான் மூவி, அன்இன்டேஸ்டு கான் மூவின்னு தான் நாங்கள் இதை ப்ரமோட் பண்ணுறோம். சதுரங்க வேட்டைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, சதுரங்கம்ன்றது லைஃபாக மீன் பண்ணுறேன் இந்த படத்தில். ஒரு ஒருத்தனோட லைஃப்பில் நடக்கிற ஒரு ஹண்ட் தான் சதுரங்க வேட்டை. இப்போ பேப்பரை காலையிலேருந்து படித்தோன்னா வந்து அதில் நிறையா விஷயங்கள் நடக்கும். இவர் ஏமாற்றிட்டார், அதில் ஒரு 50 லட்ச ரூபா ஏமாற்றப்பட்டார், போலீஸார் கைது செய்தனர், இப்படிலாம் இருக்கும். இப்போ அன்றைக்கி நம்ம என்ன பிரச்சனையோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அது மாதிரி நியூஸை மட்டும் படித்து சில விஷயங்களை இக்னோர் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்களை. பட் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம ஏமாறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா நடக்கலாம் நம்ம லைஃப்பில். ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான இதுதான் இது. ஸோ இதனால் இந்த படத்தை பார்க்கறதுனால சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது ஒரு விஷயங்கள் தெளிவாக புரியும், ஓ இப்படிலாம் நடக்குமா லைஃப்பில் அப்படிங்கிறது. இது வந்து ரெகுலர் டே டு டே அஃபேரில் இருந்தாலும் அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாதனால இந்த விஷுவலும் இந்த படம் வந்து உங்களுக்கு அங்கே எடுத்துட்டு போகும். இன்றைய சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரு விதமான ஆசை. எல்லாரும் வந்து பணக்காரன் ஆகணும், யாராக இருந்தாலும் பணக்காரன் ஆகணும், எப்படியாவது பணக்காரன் ஆகணும். பணக்காரன் ஆகணும்னா அடிப்படையாக பிறந்து வளர்ந்து பணக்காரன் ஆகிறது ஒரு விதம், அப்புறம் உழைச்சி சம்பாரித்து பணக்காரன் ஆகிறது இன்னொரு விதம். எப்படியாவது பணம் சம்பாரித்தா போதும், இந்த சமூகத்தில் வந்து எப்படியாவது மரியாதை, பணம் சம்பாரித்தா மரியாதை கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு பணம் ஏன் சம்பாதிக்கக்கூடாது? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள். அந்த அடிப்படையில் தான் இந்த படம் வந்து டைரக்டர் வினோத்தோட கான்செப்ட். ஏன் இந்த மாதிரி கான் விஷயங்கள்லாம் நடக்குது, எப்படி இதை பண்ணுறாங்க
அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்த பிறகு இது எல்லாமே நடக்கிறது பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நடக்குது. ஸோ பணம்னா இதெல்லாம் நம்புவாங்களான்னு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நம்புகிறாங்கன்னா பணம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ பணம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஏன் முக்கியமாக இருக்குன்ற ஒரு கேள்வி எழுப்பினோம்னா பணம் இருந்தால் தான் இங்கே நல்ல கல்வி கிடைக்கிது, பணம் இருந்தால் தான் நல்ல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. ஸோ பணம் இருந்தால் தான் இங்கே என்ன வேணால் பண்ண முடியுது. ஸோ இங்கே பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்னா நான் ஏன் என்ன வேணால் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தனுக்கு கோவம் வருது. ஸோ அந்த காமன் மேனோட கோவம் தான் சதுரங்க வேட்டை. அதாவது ஒரு சாமானியனோட கோவம் தான் சதுரங்க வேட்டை. டாக்ஸ் தான் வந்துச்சா? வந்துக்கிட்டு இருக்கு சார், வந்த வரைக்கும் தாங்க. என்னங்க சார்? முடிஞ்சிச்சா? இல்லை சார், பேப்பர் தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு சொல்லுங்க. என்னையா சொல்ற? சார் ஒரு நிமிஷம் எந்திரிங்க. சதுரங்க வேட்டை கதை எழுதி முடித்த பிறகு இதை நான் ட்ரை பண்ணிருக்கும்போது டைரக்டர் நலன் குமாரசாமி கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் போச்சு. அவர் தான் மனோபல சார்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ மனோபல சார் ஒன்ஸ் கதை கேட்டு இமீடியட்டாக பண்ண ஒத்துக்கிட்டார். ஸோ அவர்கிட்ட நான் 2 ஆப்ஷன் கொடுத்தேன். ஒன்று நியூ ஃபேஸ் வச்சு போகலாம் சார், இல்லைனா நட்டி சாருக்கு ஏற்கனவே கதை தெரியும், அவர் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காருன்னு சொன்னேன். ஏன் இப்படி அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறத கேட்குற ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தேவைப்பட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. அதுக்கு நட்டி சார் ரொம்ப பொருத்தமாக இருந்தார். நியூ ஃபேஸும் ஓகேவாக இருந்தாங்க. ஸோ யாரை வச்சு போகலான்னும் போது மனோபாலா சார் நட்டி வச்சே போகலான்டான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ நட்டி வச்சு நாங்கள் ஷூட்டிங் போக ஆரம்பித்தோம். நடிகர் இயக்குனர் மனோபாலா சார்கிட்ட எனக்கு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி சொன்னார், டே நட்டி, வினோத் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா, நீ நடிக்கிறியா அதில்? நீ தானே நடிக்கிறான், உன் பேர் தான் சொல்கிறான் அப்படின்னாரு. சொன்ன உடனே சார் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் சார், ரொம்ப பிரமாதமான கதை சார் அது அப்படின்னு சொன்ன உடனே நடிச்சிடுறா வாடா ஷூட்டிங் ஆரம்பிக்கும் டேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அதாவது மனோபாலா சாருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும். என்ன காரணம்னா அவருக்கு அவருடைய நண்பர்களில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வியாபார ரீதியாக ஜெயிச்ச கதாநாயகர்கள். அவர் நினச்சிருந்தாருன்னா அவங்க யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அது அவங்க ஏன்னா இந்த நல்ல கதை அவங்க மறுத்துருக்கவும் போகிறதில்ல, அவங்க நடிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்னை அந்த படத்தை எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்போ கூட வினோத்தை கேட்டேன், நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரி நட்டி தான் இந்த படத்துக்கு நான் இது பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னேங்க. சொன்னவொன்னே ஈஸ் ஆல்சோ மை பாய், லெட் ஹிம் டூ இட் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சதுரங்க வேட்டை படத்தில் என்னோட கேரக்டர் நேம் பானு. ரொம்ப காம் அண்ட் குவைட்டான ஒரு கேரக்டர், அட் த சேம் டைம் பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ள ஒரு கேரக்டர். இவ்வளோ லைக் ஒரு கான் பேஸ் பண்ண மூவி தான். அந்த கான் பண்ணுற அந்த லைக் பீப்புள் அவங்களோட லைஃப்பில் எப்படி நான் அந்த பானுன்ற கேரக்டர் எப்படி சேஞ்ச் கொண்டு வரேன் அப்படின்ற அது ரொம்ப நிறைய பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் பண்ண ஒரு கேரக்டர் தான் பானு. முதல்ல ஒரு 50 நாள் ஷூட்டிங்கில் 20 நாள் ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினை வராங்க. நான் கேட்டேன், என்னங்க ஹீரோயின் அப்படின்னு யாராவது இருக்காங்க இந்த படத்தில் இல்லையான்னு கேட்டேன். இல்லை இருக்காங்க, வருவாங்க, அவங்க வேற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு வருவாங்கன்னு. பார்த்தா நார்மலாக ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட ஹலோ ஹாய் ஹலோன்னு. அப்புறம் அவங்களுக்கு அன்றைக்கி ஃபஸ்ட் டே பெரிய சீன் எடுத்தாங்க. என்னோடய லைஃப்பை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சீனு. அந்த காந்தி பாபு கேரக்டர் என்ன பண்ணுவான்னு அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுன்னா அவங்க மட்டும் கேஷுவலாக இருந்தாங்க. அப்படி முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஒன்று என்னங்க தலையெல்லாம் என்ன தடவை வலிச்சு வாரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, புடவை கட்டிட்டு தாவணி கட்டிட்டு மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன், என்னது இது அப்படின்னு கேட்டேன் நான். இவங்க தான் கன்ஃபார்மாக இவங்க தான் சார் அப்படின்ட்டாங்க. சரின்னு ஷூட்டிங் முடிஞ்சது. அவங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு பேக்கப் ஆயிடுச்சுங்க, அடுத்த சீன் நீங்கள் வாங்க சார், இந்த காஸ்ட்யூம் போட்டு வாங்க சார். சரி நான் அவங்க போனதுக்கப்புறம் நான் போய்ட்டு காஸ்ட்யூம்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு ரெடி இருந்தேன். போது அப்போ ஒரு அழகான பொண்ணு நடந்து போனாங்க, ஹெப்பா மாடனாக. இப்படி பார்த்தேன், என்ன ஹெப்பா மாடனாக இருக்குன்னா டேரக்டர் கூப்பிட்டு, சார் இங்கே வாங்க, நீங்கள் ஒரு காலையில் ஒரு ஹீரோயினை காமிச்சிங்களே, இந்த பொண்ணை பாருங்கள் சார் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பொண்ணை ஹீரோயினை யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். கேட்டு வேணா பாருங்கள் சார் அப்படின்னு. ஏங்க நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க தாங்க நம்ம ஹீரோயின் தாங்க, அது அவங்க கேரக்டரில் இருந்தாங்க, இப்போ நடந்து போகிறாங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய பொண்ணு.
வில்லேஜ் கேர்ளாக அவங்கள மாற்றுறதுல வந்து கொஞ்சம் சின்ன கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் வந்து ஏன்னா ரொம்ப மாடர்ன் கேர்ள் அவங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ஒரு வாட்டி படிக்க கொடுத்து படித்த பிறகு அவங்க பயங்கரமாக அடாப்ட் ஆகிட்டாங்க கதையோட. அப்புறம் இளவரசன் நடிச்சிருக்காரு, பொன்வண்ணன் சார் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே புது குரூ, அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் வந்து தங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மேலே கொண்டு போகும்னு நம்பினாங்க. ஸோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இப்போ இதில் என்னுடைய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, பணம் இருந்தால் இன்றைக்கி சம்பாரிச்சிட்டோம், ஓகே ரைட்டு. இப்போ இருக்கிற பணம் பத்திரமா என்ன, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்ல, என் மகனுக்கு, என் பேரனுக்கு, அப்புறம் பேரனுக்கு. அப்போ இப்போ ஆசைக்கு ஒரு பரிணாமம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அளவு இல்லை. அதை மாதிரி போகிறதுனால என்ன லாஸ், அதான் என்னுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில். हेलो, हाँ भाई, क्या कर रहे हैं? हाँ, हम बहुत बड़ा कंपनी में काम कर रहे हैं, 5 स्टार होटल है। हाँ, और क्या गांव का हलचल? हाँ यार, बहुत बढ़िया, अच्छा है यार. தலைவரே பாத்தீங்களா, ஹலோ மட்டும்தான் தமிழ், மீதி பூரா ஹிந்தி. தோழர், கோவை மாநாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி கொடுங்க. மக்கள் பணம் பாதி மக்களுக்கே. நன்றி தோழர். இந்த சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்களே, எப்போ பார்த்தாலும் புரட்சி போராட்டம் மாநாடுன்ட்டு. கம்யூனிசம்னா என்ன, முதலாளித்துவம்னா என்ன? முதலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் தொழிலாளி இருக்க முடியுங்கிறது முதலாளித்துவம். தொழிலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் முதலாளி இருக்க முடியுங்கிறது கம்யூனிசம். தலைவர், அப்போ கம்யூனிஸ்ட் நல்லவங்களா? அது நீ இருக்கிற இடத்த பொறுத்தது. நம்ம கம்யூனிஸ்டா முதலாளித்துவவாதியா? முதலாளியாக முயற்சி பண்ணுற கம்யூனிஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மியூசிக் வந்து ஷான் ரால்டன், ஆல்ரெடி வாய்மூடி பேசும், முண்டாசிப்பட்டி ஹிட் படங்களுக்கு பண்ணவர். அவர் வந்து டைரக்டர் ராஜமுருகன் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ ஒன்ஸ் வந்து டைரக்டர் ராஜமுருகன் சொன்ன பிறகு நான் அவரை போய் மீட் பண்ணி கதை சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் அவர் பேசவே இல்லை. பேசிட்டு அவருடைய டார்க் ரூமில் தான் கதை சொன்னேன். அவர் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு, பிரதர் 2 படம் பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, ஆனால் இந்த கதை வந்து என்னை ஒரு மாதிரி மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, நான் கன்ஃபார்மாக இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவருக்கு இருந்த பிஸி ஷெட்யூலில் வந்து எக்ஸ்ட்ராடினரியான சாங்ஸும் சூப்பராக பிஜிஎம்மும் போட்டு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பயங்கரமான அவருக்கு வரவேற்பு இருக்குது இந்த படத்தோட பிஜிஎம்க்கு ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே. இந்த படத்தோட ஸ்கிரிப்டை கேட்ட உடனே எனக்கு இந்த படம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஏன்னா முதல்ல நான் ஆல்ரெடி ஒரு 2 படத்தில் கமிட் ஆகிருந்தேன். இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு 2 படம் கமிட் ஆகிருக்கும் போது இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் இருந்து, அதையும் தாண்டி இந்த படத்தை நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரீசன் வந்து, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஆனஸ்டான படம், சமுதாயத்துக்கு தேவையான ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் படம். சாங்ஸ் ஆக்சுவலாக சார், இந்த படம் நாங்கள் வந்து ஒரு 45-50 நாள் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சரி 40 நாள் ஷூட் பண்ணிட்டோம், இனிமேல் சாங்க்கு நம்மளை வெளியூர் கூப்பிட்டு போவார், இல்லை ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். குத்துப்பாட்டு ஏதாவது வரும், ஆடணும், ஐயோ நம்ம இன்னும் அதுக்கெல்லாம் ரிஹர்சல்லாம் பண்ணலையே, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தான் ஆக்சுவலாக போய் கேட்டேன், ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. சார் இந்த சாங் எப்படி சார், எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டேன். எங்கேயும் போகல சார், சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாரு. என்ன சார் சொல்கிறீங்கன்னு. எனக்கு அப்போவே வந்து இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக நடக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, ஒரு மாண்டேஜஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாருங்க. அந்த கதையோட களம், அந்த கதையோட அந்த ஃப்ளோவும் கெட்டு போகாமல், ஆர்டிஃபிஷியலாக எதையும் திணிக்காமல், எவ்வளவு அந்த யதார்த்தத்தோட பேத் மாறாமல் வினோத் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அவுட் ஸ்டாண்டிங். முன்னே என் முன்னே புதுவானம் எழ, மேலே இமை மேலே முதல் தூரல் விழ, சுத்தமாகிறேன், மாறிப்போகிறேன் காதல் வாசத்திலே, மீண்டும் வெள்ளை தாழாக வாழ்க்கையானதோ, காதல் தூரிகை கொண்டு வண்ணம் தீட்டுதோ,
படத்தில் வந்து முக்கியமாக சொல்ல போனால் பாடல்கள் எல்லாமே யூஸ்வலாக என் படத்தில் எப்போவுமே பாடல்கள் வந்து படத்தை ஒட்டி தான் இருக்கும், தனியாக ஒரு பாட்டு அப்படின்னு இருக்காது. ஸோ இந்த படத்துலையுமே வந்து இது ஒரு ரொம்ப, அதாவது படம் ரொம்ப ஆழமான படம். இது வந்து டைரெக்டாக ஒரு கான் மூவினோ இல்லை ஒரு டைரெக்டாக இது ஒரு ஏமாத்துறவனை பற்றின கதையோ அப்படி சொல்லிட முடியாது. இதில் நிறைய விஷயங்கள் சேர்ந்து படத்தில் மூடாவே நிறைய ட்ராவல் ஆகும் படம். ஸோ கேரக்டர்ஸ் அவங்க மனசில் நினைக்கிறது, அவங்க மனசில் யோசிக்கிறதெல்லாம் கூட சம்டைம்ஸ் மியூசிக்கால் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய சில கட்டாயங்கள், சில சேலஞ்சஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும்.